Hi students, இதுல நம்ம என்ன பார்க்கறோம்னா NTPC-க்கான கம்ப்யூட்டர் சீரிஸ் தான் பார்க்குறோம். இப்போ ரீசெண்டா TCS பேட்டர்ன் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் TCS பேட்டர்னா இப்போ NTPC நடத்துறோம் TCS தான். அதே மாதிரி TCS நிறைய எக்ஸாம் நடத்துறாங்க. அதுல சிலப்பட்ட எக்ஸாம்பிளோட கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which of the following ASCII codes represent enter key? என்ட்ரு கீக்கான ஆஸ்கியூ கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இதை பத்தி பேசிக்கவே தெரியாது. ஸோ டைரக்டா நான் உங்களுக்கு ஆன்சரை சொல்லி கொடுத்துட்றேன். நான் இதை டிக் பண்ண மாட்டேன். நீங்க வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஓட்டி விட்டு ஆன்சர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதோட ஆன்சர் பார்த்தோம்னா 13 தான் வந்து என்ட்ரி கீயோடைய ஒரு கேரேஜ் ரிட்டர்ன் நம்ம சொல்லுவோம். இதை வந்து சிஆர் கூட சைட்ல சொல்லுவாங்க ஷார்ட்டா. which moves the cursor to beginning of the line and used to the entry key. 10 வந்து என்னன்னா ஃபீடு, 32 வந்து என்னன்னா ஸ்பேஸ், 27 என்னன்னா எஸ்கேப். ஓகே, அப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்? 13. ஓகே, அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. which statement is true or false? True or false தான் கேட்குறாங்க. The show without narration setting permanently deletes the record audio. Okay. Enabling loop continuously until escape prevents manual slide advancement. அப்போ இதை பத்தி நமக்கு பேசிக் தெரியாதுன்னா டைரக்டா நான் ஆன்சர்ல இருந்து உங்களுக்கு சொல்லி தரேன். Narrations are only hidden, not deleted. Looping only means the show starts over the after the last leg. It does not block manual movement. ஓகே, என்ன கொஸ்டின்னா ஷோ வித்தவுட் நேரியேஷன் அப்படி பண்ணோம்னா பெர்மனண்டா டெலீட் பண்ணுன்றாங்க. கண்டிப்பா டெலீட் பண்ணாது. ஏன்னா நேரியேஷன் பண்ணா ஐட் மட்டும் தான் பண்ணும். இது வந்து பிரசன்டேஷன்ல ஒரு செட்டப் இருக்கு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஃபால்ஸ்ல. enabling loop continuously until escape prevents the manual slide advancement. லூப்ன்றது என்னன்னா ஒரு விஷயம் அப்படியே கண்டினியூஸா ஓடிட்டு இருக்குது. அது வந்து மேனுவல் ஸ்லைட வந்து எதுவுமே பண்ணாது. ஓகே, அப்ப ரெண்டுமே ஃபால்ஸ். ஆன்சர் டிக் பண்ணல, நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. டெக்ஸ்ட் டைரக்ஷன் கேன் ஒன்லி பி செட் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிகல் ஸ்டாக்கிங். ஓகே, என்னன்னா டெக்ஸ்ட் வந்து ஒன்னு ஹரிசாண்டலா எப்படி வைக்கலாம், இல்லாட்டி இப்படி வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரூ மாதிரி தெரியுது. The text effects like the shadow convert the text into a graphic object. செகண்ட் ஒன் எனக்கு டவுட்டா இருக்கு. அப்ப நம்ம ரெண்டு ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா ரெண்டுமே இதுலயும் ஃபால்ஸ் தான். ஓகே, the text can be rotated to various degrees. 270 டிகிரி, 360 டிகிரி, இப்படி சுத்தலாம், இப்படி சுத்தலாம், எந்த டைரக்ஷன் ஆனாலும் டெக்ஸ்ட் சுத்தலாம். அது ரொட்டேஷன் பெருசுதான், எந்த ஆங்கிள் ஆனாலும் போகலாம். அப்ளைங் எஃபெக்ட்ஸ் கீப்ஸ் த டெக்ஸ்ட் எடிட்டபிள். இட் டஸ் நாட் பிகம் அ ஸ்டாட்டிக் இமேஜ். ஓகே, நம்ம ஒரு டெக்ஸ்ட் எடிட் பண்ணோம்னா அதுக்கு எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது மட்டும் தான் அப்ளை ஆகும். அது கிராஃபிக்கா சேஞ்ச் ஆகாது. இது பேசிக்கான விஷயம், நமக்கு அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு தெரியும். அப்ப இதுக்குமே ஆன்சர் என்ன? ரெண்டுமே ஃபால்ஸ். அதுக்கப்புறம் ஒய்ட் ஏரியா நெட்வொர்க். இது ஒய்ட் ஏரியானா வேனு, லேண்ட் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது அடுத்த கொஸ்டின் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஆல் டேட்டா மஸ்ட் பாஸ் த்ரூ த சென்ட்ரல் சர்வர் ஃபார் ரவுட்டிங். WAN infrastructure typically owned by the single private organization. இந்த வேன்ன்றது என்னன்னா ஒய்ட் ஏரியா நெட்வொர்க். ஒரு கம்பெனில பொறுத்த வரைக்கும் நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க், இப்போ என்னுடைய ரூம்ஸ்ல நான் யூஸ் பண்றது லேன் யூஸ் பண்ணுவேன், லேன் கேபிள் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதே ஒரு ஆர்கனைசேஷனா ஒரு பெரிய ஒரு மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குன்னா அவங்க எல்லாருமே வேன் யூஸ் பண்ணுவாங்க. ஒய்ட் ஏரியா நெட்வொர்க் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், நிறைய பேருக்கு கிடைக்கணும்னு. அப்போ இதோட ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா ரெண்டுமே ஃபால்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டிங் நாட் சிங்கிள் சர்வர்ஸ். ஒரு சென்ட்ரல் சர்வர் மட்டும் இருக்காது, இதுக்கு மல்டிபிள் சர்வர் இருக்கும். பாருங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க, மல்டிபிள் சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. அப்போ ரெண்டு ஆப்ஷனுமே இதுல தப்பு. அடுத்த கொஸ்டின், how do you increase the intent of the bulleted or numbered list in? இது சிம்பிளான கொஸ்டின். புல்லட்டட்னா ஒன்றும் கிடையாது, இங்க இருக்கு பாருங்க, இது எல்லாமே புல்லட்டட். இதே வந்து நம்பர்னா 1 2 3 4 போறது. அதே நம்ம நியூமரேட்டர்னா இப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் டைப்ஸ். இப்போ இதோட ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா press tab key. tab key அழுத்தணும்னா என்ன ஆகுது? The pressing tab key start of the list item moves into the right, increase the indent. அதுக்கப்புறம் சப் புல்லட்னு வாங்க. சப் புல்லட்னா ஒன்றும் கிடையாது,
இப்போ வந்து ABCD நான் போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு சப் இன்டென்ட் வரும் ABCD. ஸோ இதுக்குள்ள ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து சப் புல்லட்னு வாங்க. அதுக்கப்புறம் ASCII uses how many bits to represent a single character in its original form. எத்தனை பிட் யூஸ் பண்ணும்? ஒரு பைட் இஸ் ஈக்குவல் டு 8 பிட் நம்ம பார்ப்போம். ஓகே, ஆனா இந்த ASCII வந்து எத்தனை பிட் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டருக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா 7. ஓகே, 7 bits to represent the 128 character. Extended the ASCII uses 8 bits. Extended ASCII வந்து பார்த்தோம்னா 8 bits யூஸ் பண்ணும். ஸ்டாண்டர்ட் ASCII பார்த்தோம்னா 7 bits யூஸ் பண்ணும். இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா ரீசைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. வித்தவுட் கீப்பிங் த ப்ரொபோர்ஷன் சேஞ்ச் ஆகாம நம்ம இது பண்ணா சைடு ஹேண்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரொபோர்ஷன் சேஞ்ச் ஆகாது. ஆன்சர் பார்த்தோம்னா சைடு ஹேண்டில். Okay. Bits in ASCII character. How many bits are required to represent the character in each ASCII? இப்பதான் நம்ம பார்த்தோம் 7. Standard ASCII-னா 7. அதே மாதிரி extended ASCII-னா 8. ஓகே, ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொஸ்டின்ஸ்ல வந்து ரைஸ் ஆகும். அதே மாதிரி வேர்ட் 2021 உடைய டேபிள் செட்டிங் ரீசன்ட் எடிஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. டு கிரியேட் த டேபிள் தட் அட்ஜஸ்ட் போத் டு ஸ்கிரீன் வித் கண்டென்ட் சைஸ், விச் செட்டிங் should be chosen? அதாவது நம்ம டேபிளை வந்து அந்த ஸ்கிரீன் வித்தையும் அதோட கண்டென்ட்ஸையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவுட் ஆஃப் இட் டு கண்டென்ட் அண்ட் செப்பரேட்டட் டேப், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கு. நம்ம டைரக்டா ஆன்சரை மட்டும் பார்ப்போம். அவுட் ஆஃப் இட் டு விண்டோ அண்ட் செப்பரேட்டர் as the tab explanation. The auto fit to window. ஓகே, விண்டோக்கு ஏத்த மாதிரி ஆட்டோ ஃபிட்டா இருக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்ப ஆன்சர் பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் கடைசி கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். விச் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் ரெஃபர்ஸ் டு their ability to perform millions of operation with human intervention. நிறைய கம்ப்யூட்டர் நிறைய ஒர்க் நடக்குது எந்த ஒரு மனுஷங்களுடைய தலையீடு இல்லாம. இதுக்கு காரணம் என்ன? இதோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பீட் allows the computer to process maximize amount of data in fractions of செகண்ட். ஒரு செகண்ட்ல நிறைய வேலையை செய்யறதுக்கு காரணம் இந்த ஸ்பீடுன்ற ஒரு விஷயம் தான் இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஓகே, இந்த 8 நிமிஷத்துல நான் 10 கொஸ்டின் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நான் வந்து அடுத்த வீடியோ நான் போடுறேன். என்னுடைய ஃப்ரீ டைம்ல நான் உங்களுக்கு நிறைய கொண்டு வரேன். அதே மாதிரி ஏஎல்பிக்கு ட்ரேட் பேப்பர் நான் இந்த வீக்ல முடிச்சிருவேன் மேக்ஸிமம். ஸோ இந்த வீடியோ நீங்க யாராச்சும் ஏஎல்பி பாக்குறீங்கன்னா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வீக்ல நான் ஏஎல்பியோட ட்ரேட் 4 ட்ரேடும் நான் இந்த வீக்ல முடிச்சிருவேன். அதே மாதிரி அல்ஜிப்ரா ஒன் ஷாட் இந்த வீக்ல வந்துடும். ஹிஸ்டரி நான் அந்த மைண்ட் மேப் சீரிஸ் வந்து கண்டினியூ பண்றேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.